ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஹல்லேலூயா சொல்லுவேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கிறது கர்த்தருக்குள்ள. அவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு உண்மை உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு எழுதியிருக்கு பைபிள்ல. யாராவது நோட் பண்ணீங்களா? அத சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, துதிப்பார்களாகன்னு எழுதல, துதிப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 150 நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, வீணையோட துதிங்க, தம்புரோட துதிங்க, ஃப்ளூட் ஊதி துதிங்க, ஹார்ப்பு வாசிச்சு துதிங்க, நல்ல சத்தமான சிம்பிள்ஸ், கைத்தாளம், அப்புறம் சிம்பிள், சத்தமான சிம்பிள், கிளாங்கிங் சிம்பிள் அடிச்சு துதிங்க. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் கேட்டேன், ஏசப்பா நீங்க எங்களை பார்த்து பேசியிருந்தா சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாகன்னு தானே சொல்லியிருக்கணும். எனக்கு துதிப்பதாகனா சுவாசம் எங்க போகுது? அந்த ஃப்ளூட்டுக்குள்ள தான் போகுது. சுவாசம் எங்க போகுது? அந்த ஃப்ளூட்டுக்குள்ள. சுவாசம் இருந்தால் தான் கிட்டாரை தட்ட முடியும். சுவாசம் இருந்தால் தான் கீபோர்டை தட்ட முடியும். சுவாசம் இருந்தால் தான் மோளை அடிக்க முடியும். சுவாசம் இருந்தால் தான் சிம்பிள் அடிக்க முடியும். நம்ம சுவாசம் அதுக்குள்ளே போகுது. அப்போ அதுவும் கர்த்தரை துதிக்குது. ஹல்லேலூயா. ஸோ சுவாசம் நம்ம கையில் எடுக்கிறதுனால அது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறது. அதனால் இன்றைக்கு நம் கையில் என்னத்தை எடுக்கிறோம்? தத்தளிப்பின் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். துதியின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு அப்படியே உகந்த வாசனையாய் நம்மளுடைய ஜபங்களும் துதியும் போய்கொண்டே இருக்கட்டும். அதில் ஜீவன் இருக்கிறது. அவர் நமக்குள்ள ஊதுன சுவாச காற்று இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அடோனாய், அடோனாய். என்ன யோசிக்கிறீங்க? எபிரேய மொழியில தேவனை அழைக்கிற நாமம் அது. அடோனாய், சுவாசிக்கிறேன் உமக்காக. அதோனாய், சுவாசிக்கிறேன் உமக்காக. யாவே, சுவாசிக்கிறேன் உமக்காக. ஈரே, சுவாசிக்கிறேன் உமக்காக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? இந்த காலை வேளையில் அப்பா, எங்களோடு கூட நீங்கள் பிரசன்னராக இருக்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நதி போல் பாய்கிற உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்கிறோம், களி கூறுகிறோம், ஆனந்த சத்தமிடுகிறோம். எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் மட்டும்தான் இருக்கிறீரப்பா. வேற நாமம் இல்லை, வேற தெய்வம் இல்லை, வேற நபர் இல்லை, யாருமே இல்லை ராஜா. எங்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை உருவாக்கினவர், எங்களை உண்டாக்கினவர் நிற்கிறார். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாரங்களை எல்லாம் உங்கள் பாதங்களில் இறக்கி வைக்கிறோம். எங்களை எதெல்லாம் துன்பப்படுத்துது, துயரப்படுத்துகிறதோ அதுக்கு நேரம் இல்லை இது ஏசப்பா. இது உம்முடைய நேரம். நாங்கள் அதை உமக்கு செலுத்துகிறோம். எங்களுடைய கைகளில் ஒன்றும் இல்லை என்றாலும் நேரம் இருக்கிறது. அது நீங்கள் எங்களுக்குள்ள கொடுத்த சுவாசத்தினால் ஆனது. அதனால் அந்த சுவாசத்தை உமக்கு திரும்ப நாங்கள் துதியாய் கொடுக்குறோம்ப்பா. அதை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்படி எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வந்திருக்கிறோம், போற்ற வந்திருக்கிறோம், வணங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நம்மளுடைய பலனோ, நம்மளுடைய சொந்தமோ, நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய சொத்தோ, நம்மளுடைய உறவுகளோ அல்ல. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுங்க. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் வல்லமையுள்ள தேவன்னு சொல்லுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லுங்க. அவர் சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் செய்கிற தேவன், நம்மோடு கொண்டிருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி விவரிக்க முடியாது. ஆமென். எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா இல்லையா?
அற்புதங்களை அதிசயங்களும் இம்மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதே ஒரு பெரிய அதிசயம் தானே, ஒரு கிருபை தானே. ஆமென். வாய்களை தந்து நன்றி சொல்லுவோமா? அப்பா, நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபைன்னு சொல்லுங்க. அப்பா, நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை ராஜா. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனை நம்ம துதிக்க போகிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். பாடலாமா? உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமம் மாத்திரம்தாங்க மேலான நாமம். இந்த உலகத்தில் வேற எந்த நாமமும் பெருசு இல்லை, அவருடைய நாமம் மாத்திரம்தான் பெருசு. நீரே என் தேவன் சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. பாடலாமா? பாடலாமா? உந்த நாம மேன்மை போல். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே பாடலாமா? கைகளை உயர்த்தக்கூடியவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி பாடலாமா? அவருடைய நாமம் மேலான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம். நம்ம வாய்களை திறந்து அறிக்கை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க உணர்ந்து பாடலாமா? நீரே என் தேவன்,
நம்மோடு அன்பாய் இருக்கிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை கண்ணின் மணி போல காண்கிற தேவன். ஆமென். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் நேரிடாது. திகிலுக்கு தூரமாவா என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல பயப்படாதீங்கன்னு சொல்லி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் தான். உங்களோடும் கூட என்னோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நமக்காக சிலுவையை சுமந்த தேவன், நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றம் குறைகளுக்காக, நம்மளை கழுவி சுத்திகரிப்பதற்காக சிலுவையை சுமந்து அன்றைக்கு அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல. நன்றி சொல்லுவோமா? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கின தேவன். ஆமென். ஒருவேளை அன்றைக்கு நாம மரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பதற்காக அன்றைக்கு ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்தார். எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும்ல, எவ்வளோ பாரமாக இருந்திருக்கும்ல, எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறாரு. இப்போ நினைச்சாலும் மனசு கலங்குதில்ல, கஷ்டமாக இருக்கும். யாரும் செய்ய முடியாது, மனுஷன் நம்மளுக்கு செய்ய முடியாதது. ஆனால் தேவகுமாரன் நமக்காக ஏழை கோலம் எடுத்து நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அன்று சிலுவையிலே சுமந்து நம்மளுடைய பாவங்களை கழுவி அவர் வெற்றி சிறந்தவராய் காணப்பட்டார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கீங்களா? யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரே இது எப்படி இனி துவங்கணும் யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் இம்மட்டும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஒரு தடவை நன்றி சொல்லுவோம்மா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உம்முடைய தயவிற்காக நன்றி, நீர் பாராட்டின அன்பிற்காக நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அவர் சிலுவையை சுமந்தார், நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன விலை கொடுத்தார் தெரியுமா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். பாடலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க சாபங்கள், பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்தவராய் காணப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் இனி கவலை இல்லை. ஆமென். கண்ணீர் இல்லை. ஆமென். கஷ்டம் இல்லை. சாபங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசிப்போம், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது சாபம் இருக்குமா? அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அப்பா என்னுடைய சாபத்தை எல்லாவற்றையும் நீர் அன்றைக்கே சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவனாக இருக்கிறீர். இனி நான் அதை குறித்து கவலைப்பட போகிறதில்லைன்னு சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க. அப்பா என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கினீரே, உமக்கு நன்றி. உணர்ந்தவர்களாய் பாடலாமா இந்த பாடலை? சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் கருத்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது.
சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, 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 இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமென் பாடலாமா? முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சாபம் நீங்கிச்சு, என்னுடைய வியாதி நீங்கிச்சு, என்னுடைய தரித்திரம் நீங்கிச்சுன்னு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில் இனி தரித்திரம் கிடையாதுங்க. அவர் தரித்திரரான பிறகு நம்ம ஏன் தரித்திரராக இருக்கணும்? அவர் நமக்காக சாபமான பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் எதுக்கு சாபம்? அவர் நம்மளுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன். நம்மளுடைய வியாதிக்கு நேரம் முடிந்தது, நம்மளுடைய சாபத்திற்கு நேரம் முடிந்தது, நம்மளுடைய தரித்திரத்திற்கு நேரம் முடிந்தது. இனி ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உயிரான இயேசு அவர் ஒருவர் தான். இந்த நாளிலும் யார் மீது நம்மளுடைய அன்பு அதிகமாக இருக்குன்னு யோசிங்க. மனுஷங்க மீதா கண்டிப்பாக இருக்கும். நமக்கு பிரியமானவங்க மீது நம்ம ரொம்ப அன்பாக இருப்போம். ஆனால் ஆண்டவரை காட்டிலும் மேலான அன்பாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் முதன்மையான அன்பு. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்ல, நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான். என் உயிரான இயேசு. எப்போ கடைசியா சொன்னீங்க, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய உயிர், நீர்தான் என்னுடைய உயிர்னு எப்போ சொல்லியிருக்கீங்க? இப்போ உணர்ந்து பாடலாமா? என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த தேவன். அவருடைய ஜீவன் தாங்க நம்மளுடைய உடம்புல இருக்கு. அவருடைய சுவாசம் தான் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கு. உணர்ந்து பாடலாமா? என் உயிரான இயேசு. என் உயிரான
தகப்பன் பிள்ளை என்ற உறவு தான். அந்த உறவு எப்பவும் விட்டு போகாது. அவர் நம்மளை கைவிடாத தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவருக்கு பயந்து காணப்படணும். அப்போ பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு தகப்பனாயிருந்து, ஒரு தாயாயிருந்து நம்மளை அனுதினமும் காத்து ஆற்றி தேற்றி நடத்துகிற தேவன். இம்மட்டும் நம்மை தாங்கின தேவன், ஏந்தின தேவன், சுமந்த தேவன், தப்புவித்த தேவன் இனிமேலும் நம்மை தாங்க, ஏந்த, சுமந்த, தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நடத்த போகிறார். அப்போ உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். அவருடைய உறவிலிருந்து நம்ம பிரிந்து போகக்கூடாது. அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு எப்போதும் மாறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிற இந்த மாதம் முழுவதும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. என்னை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்க. மீதியான நேரங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்போ ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நாம் பாடின வண்ணமாக அவர் நம்முடைய உயிராக நம்முடைய உயிரிலே கலந்து விட வேண்டும். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். நாம் உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்து என் உயிரே, நீ என் உயிர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இரத்தத்தோடு கலந்து வாழ்வது அவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே நாம் பாடின வண்ணமாக என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து நாம் அவரை துதித்து கொண்டே இருக்கத்தக்கதாக இந்த நேரத்திலே மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே நாம் இருப்போம். இப்பொழுது வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 112. நாம் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிக்கலாம். இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு சகோதரி இன்மொழி வந்து உதவி செய்யும்படியாக நான் கேட்கிறேன். சங்கீதம் 112. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தான் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சேர்ந்து வசிக்கும் கண் மகிமையை தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிப்ரவரி மாதத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல முறையிலே முடித்து ஒரு புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதோ கர்த்தருடைய ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவர் நமக்குள் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கட்டும். நம்ம விசுவாசிகள் விசுவாசித்து பிழைக்கிறவர்கள், தரிசித்து பிழைக்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை நான் உங்கள் கூட வெளிப்படையாக நான் பேச போகிறேன். ஒரு டாப்பிக்கை நம்ம ரொம்ப ஓப்பனாக பேச போகிறோம். நம்ம சபையில் அப்படி தான் பேசுவோம். இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு அறிமுகமாக இந்த தியானம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் எடுக்க போகிறதுக்கு முன்னால் கேட்குற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை அனன்ஷாவும் என்கிட்ட கேட்டா, அனன்ஷாவுடைய தங்கச்சியும் என்கிட்ட கேட்டா. பொதுவாக ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா,
ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் ஏதாவது பாவம் செய்வேனா செய்ய மாட்டேனா, செய்தால் என்ன நடக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எடுத்த பிறகு திரும்பவும் வாழ்க்கையில் பாவங்கள் வருமா வராதா? வந்தால் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது, ஏதாவது சின்ன தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்போது திரும்பியும் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் நாளைக்கு எனக்கு இன்னொரு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாரம் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஞானஸ்நானம் என்பது ஒரு முறை முடிந்தாயிற்று. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முற்று முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம அப்படி ஏதாவது செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அறிக்கை செய்யணும்னு சொல்கிறார் ஆண்டவர். அன்றைக்கே அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு விடுறதுக்கு பிரயாசப்படணும். சரி, இந்த பாவம் என்கின்ற வியாதி மனிதனை விட்டு அல்லது ஒரு கர்த்தருடைய பிள்ளையை விட்டு விலகி விடுகிறதா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அதற்கு உண்மையான பதில் என்னன்னாக்கா, பாவம் என்கின்ற அந்த வியாதி ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலிருந்து கடைசி வரைக்கும் அது விலகுவதில்லை. அந்த பாவம் வந்து பாவ சோதனை என்பது கடைசி வரைக்கும் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாலிப பிள்ளைங்களுக்கு தான் பாவம் இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் பாவம் சோதனை இல்லைன்னு. அப்படி கிடையாது. மாம்சீக சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. பாவம் என்று சொல்லும்போது வெறும் மாம்ச இச்சைகளை குறித்தது மட்டுமல்ல. சில நேரத்தில் அது சாப்பாட்டு இச்சையாக இருக்கலாம், அதுவும் பாவம்தான். கிளட்டனின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும், எதையாவது சாப்பிடணும். இப்போ சாப்பிடும்போது அடுத்த சாப்பாடு என்ன, இப்போ சாப்பிடும்போது அடுத்த சாப்பாடு என்ன, அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா என்று எண்ணுகிற எண்ணங்கள் கூட பாவம் தான். அது மாம்ச இச்சை தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, நமக்கு மனதிலே தோன்றுகிற தவறான எண்ணங்கள், பாலியல் எண்ணங்கள், அதெல்லாமே பாவம்தான். மனம் எங்கே வேண்டுமானாலும் போகும், அது யார் வீட்டுக்குள்ளே வேண்டுமானாலும் போகும், யாரோடும் உறவு கொள்ளும், யாரோடும் போய் படுத்துக்கொள்ளும். மனம் அப்படிப்பட்ட மனம் ஒரு குரங்கு. அப்போ அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் நேராக ஒருவேளை போக மாட்டோம், ஆனால் மனசுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது பாவமாய் மாறுகிறது. அப்புறம் மற்றவர்களுடைய காரியங்களை அபகரிக்கிறது, அதெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் அது பாவம்தான். இன்னும் சொல்லப்போனால் பாவத்துக்கு நம்ம தமிழ் பைபிளில் அழகான ஒரு விளக்கத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ எவ்வளவு விசுவாசத்தில் வாழ வேண்டிய அவசியமாக இருக்குது பார்த்தீங்களா? விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம். அப்போ விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தில் நடப்பிக்கணும், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தா கழுத்து அப்படியே நின்றுரும். இந்த பக்கம் வாங்கம்மா. இந்த எனக்கு மறைவாய் உட்காந்துருக்கவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் முன்னால் வாங்க. எனக்கு எப்படி கேட்கணும்னு தோணுது, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படி கேட்க தோணுது. சரி, ஓகே, தேங்க்யூ. அப்போது விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த விசுவாசிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்போது எல்லாருக்கும் ஒரே விதமான பாவ எண்ணங்கள் இருக்கா? இல்லை. பாவ சோதனைகள் இருக்கா? இல்லை. நம்ம எல்லாமே வேறு மாதிரி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவ சோதனைகள் இருக்கிறது. ஆனால் பாவ சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம எல்லாம் அநேக நேரத்தில் வெளியில் ஒரு மாஸ்க் போட்டுட்டு, ஒரு முகமூடி போட்டுட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்படி வாழ்ந்தால் தான் வாழ முடியும். வெளிப்படையாக நம்மை பற்றி பேசணுன்னா இந்த சமுதாயம் நம்மளை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் தான், ஆனால் எல்லாரும் கல் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அந்த சமாரிய ஸ்திரியை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கல் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. ஆனால் அவங்களிலே குற்றம் செய்யாதவன் எவன் என்று கேட்டபோது ஒருத்தன் பார்த்தான், இவன் கதை அவனுக்கு தெரியும், அவன் கதை இவனுக்கு தெரியும், சைலண்ட்டாக கல்லை போட்டு போயிட்டான். அப்போது நம்ம யாரை நியாயம் தீர்க்க முடியும்? யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஓட்டைகளை மறைத்து தான் மற்றவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி நம்ம விமர்சனம் செய்கிறோம், மற்றவர்களுடைய பாவத்தை பெரிதாய் பேசுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்க ஓட்டையை பற்றி யாராவது விரல் காமிச்சா அது நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி என்றால் இந்த பாவத்துக்கு என்ன தான் பரிகாரம்? இதுக்கு என்ன தான் முடிவு? இந்த பாவ சோதனைக்கு என்ன தான் முடிவு? ரோமர் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து பேசும்போது ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு, வெக்கப்படாமல் பேசுகிறாரு. நீ என்ன வேணா என்ன நினச்சிட்டு போ, நான் இதுதான்
அப்படின்றத தெளிவாய் அவர் பேசுகிறார். அதை மட்டும் நம்ம வாசிப்போம். ரோமர் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை பற்றி அவர் பேசும்போது சொல்லுகிறார். 14 இருந்தே வாசிப்போம், எல்லா சத்தமும் வாசிப்போம், வைராக்கியமாக வாசிப்போம். ஓகே, நீங்கள் தயவுசெய்து இந்த 7 அதிகாரம் 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்துடணும். அப்போ தான் நான் பேசுகிற இந்த சத்தியத்துக்கு முழுமையான ஒரு கருத்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 14 வாசிப்போம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஒரு முதல் பாயிண்ட், நான் மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன்? உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க, நான் என்னை பற்றி யோசிக்கிறேன். பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி இந்த வார்த்தைகளுக்கு கீழாக என்னையும் நான் அர்ப்பணித்து தான் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். நான் மாம்சீகமாய் எவ்வளவு பர்சன்ட் என் வாழ்க்கையில் இருக்கேன்? 1 to 100ன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு பர்சன்டேஜ் மாம்சம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆவி? ஏன்னா இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் தான் போராடி கொண்டிருக்கிறது. இந்த மாம்சம் என்ன பண்ணுது? இந்த ஆவிக்கு விரோதமான காரியங்களை செய்ய நம்மை தூண்டுகிறது. இதில் மாம்சம் ஜெயிக்குதா ஆவி ஜெயிக்குதான்னு பார்த்தா நிறைய நேரத்தில் மாம்சம் ஜெயித்து விடுகிறது. ஏன்னா மாம்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாம்சம் ஜெயித்து விடுகிறது. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அப்போ எத்தனை பர்சன்ட்னு பார்த்தா 50%க்கு மேலே மாம்சம், 50%க்கு கீழே ஆவி. அப்போ நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று என்னை சொல்கிறதை விட நான் மாம்சத்துக்குரியவன் என்று சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இப்படி நான் விரும்பாததை 15 சேர்ந்து வாசிப்போம், சத்தமாக வைராக்கியமாக வாசிப்போம். 15, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஓகே, இப்படி மாம்சத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் நான் இருக்கும்போது என்ன செய்கிறேன் என்றால், நல்ல காரியங்களையெல்லாம் செய்யணும்னு என் மனசில் தோணுது, ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறேன். நன்மை இல்லாதவைகளை நான் செய்து முடிக்கிறேன். காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்ல எண்ணம் தான். ஆனால் நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான தூக்கம் எனக்கு அன்றைக்கு வருகிறபடினால நான் தூங்கி விடுகிறேன். வெள்ளிக்கிழமை அர்ப்பணா ப்ரேயர் டைமில் ஒரு விஷயம் சொன்னான். சில நேரத்தில் நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கும் போதே நமக்கு நல்ல தூக்கம் வந்துடுது. அது ஒரு நல்ல ஆவிக்குரிய தூக்கம். ஏன்னா மனசு லேசாக இருக்குது, பாரங்கள் தெரியலை, அதனால் நமக்கு தூக்கம் வருகிறது. அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தூக்கம் அப்படி வர்றது அப்படின்னு. சில நேரத்தில் ஸ்தோத்திரம் 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 என்று நம்ம சொல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வருதுங்க? அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல தூக்கம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணதுனால எனக்கு ஆண்டவர் தூக்கம் கொடுத்தாரு, நல்லா தூங்கினேன் அப்படின்றது நல்ல சாட்சி தான். ஆனால் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டால் இல்லை, அதுதான் இங்கே பண்ணல. சரி, நீங்கள் காலையில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, தூக்கம் வருது, தூங்கிட்டீங்க, ரைட்டு. மாம்சம் பலவீனம் என்ன வேணால் அதில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த விழித்து எழும்பின பிறகு அந்த 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினேன், அந்த ஜெபத்தை நான் பண்ணினேனா என்று கேட்டால் நான் பண்ணவில்லை என்று சொன்னால் நான் மாம்சத்துக்கு விற்கப்பட்டவனாக இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறது ஒரு விதமான பாவம். ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். அடுத்தது இன்னொரு விதமான பாவம் சொல்கிறாரு, அதையும் நம்ம பார்ப்போம். இப்படி நான் விரும்பினதை செய்கிறவனாக இருக்க, விரும்பாததை செய்கிறவனாக இருக்க, ஆனால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 19 சொல்கிறாரு, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்புகிற நன்மையை செய்யலை, விரும்பாத தீமையை செய்கிறேன். திரும்பவும் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்படி நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆதலால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்று ஒரு பிரமாணத்தை
காண்கிறேன் என்று அவர் சொல்ல. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. 18 நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இது என்ன, இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணம் என்ன என்றதை பவுல் ரொம்ப பச்சையாக சொல்லிடுறாருங்க. இதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. ஏன் நான் எனக்குள் கர்த்தர் கொடுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த மாம்சத்தை நான் ஜெயிக்க முடியாமல் போகிறேன் என்பதற்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். எனக்குள் என்ன இன்னும் இருக்கிறது? பாவம் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்தோம். பாவத்தை அறிக்கை எடுத்தீங்களா? ஆமாம் பாவத்தை அறிக்கை பண்ணி தான் எடுத்தோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்தோம். ஆனால் இப்போது திரும்பவும் என்ன உள்ளே உட்காந்துருக்குது? பாவம் உள்ளே உட்காந்துருக்குது. எதுக்கோ எங்கேயோ இடம் கொடுத்தோம், அது உள்ளே உட்காந்துருச்சு. அது இப்போ நம்மை ஆட்கொள்ளுகிறது, அது இப்போ நம்மை வழிநடத்துகிறது, அது இப்போ நம்மை மேற்கொள்ளுகிறது. நன்மையை செய்ய நம்மை அனுமதிப்பதில்லை. இதுதான் கண்டிஷன். ட்ரை பண்ணுறோம், திரும்ப விழுந்துடுறோம், ட்ரை பண்ணுறோம், திரும்ப. அப்புறம் என்ன நினைக்கிறது தெரியுமா? இது என்னுடைய பலவீனம், இதை நான் மேற்கொள்ள முடியாது, விட்டுருங்க, அவ்வளோதாங்க, எனக்கு தலை தூக்க முடியாது. அப்போ தலை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் பாவத்துக்கு விற்கப்பட்டவனாகவே இருந்தால் எனக்கு பரலோக பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதன்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இல்லை கிருபையா உள்ளவரா இருப்பாரா? இப்போ இன்னொரு பிரசங்கம் இருக்குது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், நீ அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற ஒரு பிரசங்கம் வேறு இருக்குது. ஆனால் பைபிளில் அது கிடையாது. எபிரேயரில் நீங்களாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. அந்த 50 மார்க் நம்ம எடுத்தே ஆகணும். அந்த 50 மார்க்குக்கு மேலே போனால் தான் அந்த ஆவி அந்த 50 மார்க்குக்கு மேலே 51 எடுத்தால் தான் அங்கே மேலே போக முடியும். சரி, ஓகே. இப்போது இன்னொரு விஷயம் கவனிங்க. இதில் திரும்ப அதான் சொல்கிறார். 21 சொல்கிறார், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற பிரமாணத்தை காண்கிறேன். 23 சொல்கிறாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் காண்கிறேன், என் சரீரத்தின் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன். ஒரு நாள் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கேன், அடுத்த நாள் மாம்சத்துக்கு விற்கப்பட்டு போகிறேன். ஒரு நாள் ஜெயிக்கிறேன், 10 நாள் தோக்குறேன். வைராக்கியமாக ஒரு நாள் வாழ்கிறேன், 4 நாள் வைராக்கியமை குன்றினவனாய் காணப்படுகிறேன். இப்படி என் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது எனக்கே கேவலமாக இருக்குது. என்னை பற்றியே நான் யோசித்து பார்க்கும்போது, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா உண்மையா, நீ எல்லாம் ஒரு ஆண்டோடைய பிள்ளையான்னு என்னை பார்த்தே என்னை நான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன். சூழ்நிலைகள் வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? கோவப்படுகிறேன், என்ன வார்த்தைகள் பேசுகிறேன், தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் வாயிலிருந்து வருது. அப்போ நான் யாருன்ற ஐடென்டிட்டியே எனக்கு ஆள் தத்துவமே இல்லாமல் போகிறது, தெரியாமல் போகிறது. இன்னும் நான் பழைய மனுஷனாக தான் இருக்கேனா? அப்போ புது மனுஷனாக உருவாகலையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்றது அப்போ என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையா? இன்னும் பழைய சிருஷ்டி இருக்கிறானா உள்ள? அவன் இன்னும் சாகலையா? திரும்ப அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுகிறேன். அவன் இன்னும் சாகலையா? அவன் இன்னும் சாகலை. ஏன்னா நீங்கள் இன்னும் சாகடிக்கலை. அந்த பழைய மனுஷனை நீங்கள் சாகடிக்கிற வரைக்கும் அவன் உள்ளே தான் இருப்பான். சாகடிக்கிற வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருப்பான். அவன் ஆவிக்குரிய மனுஷனை முழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். உங்களை பாவ சோதனைக்குள்ளே நடத்துவான், பாவம் செய்ய வைப்பான், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னன்றோம்? நியூட்ரல் ஆகிடுறோம். ஏன் நம்ம நம்பர் ஆகிடுறோம் தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் மெம்பராக இல்லாமல் நம்பர் ஆகிடுறோன்னா, ஏறி இறங்கி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். நம்ம இவ்வளோ தாண்டா, இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, ஓடி இதில் இப்படி இருந்துட்டு போயிடலாம், வாழ்வோ சாவோ, நரகமோ பரலோகமோ வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுது. அப்படி நம்மை குறித்த ஒரு பச்சாதாபமே நமக்கு வந்துடுது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? ஆனால் அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அதோட முடிச்சிருந்தாருன்னா நாமும் அவரோட 10 11 அத்தோட நான் 1 வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 25வது வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனை நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசில் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். இப்போ மனசு
தேவனை நாடுகிறது, தேவனுடைய காரியங்களை நாடுகிறது, அவருடைய காரியங்களை பார்க்கிறது, அவருடைய காரியங்களை பங்கு கொள்ளுகிறது. மனசில் அநேக எண்ணங்கள் இருக்கிறது, நினைவுகள் எண்ணங்கள் இருக்குது, நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது, மனசில் நிறைய விஷயங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அது ஒரு பக்கம் இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆவியுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுதுனாக்கா அப்பப்போ அந்த பாவம் வந்து தொட்டுட்டு போகுது, எதையாவது ஒன்று பண்ணிட்டு போகுது. அது நம்மையே நம்மளை குறுகி நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் செய்கிறது. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு, அதை தான் இன்னைக்கு ஓப்பனாக நான் பேச போகிறேன், பச்சையாக பேச போகிறேன். இதுக்கு என்னதான் முடிவு? இப்போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களை யாராவது ஒருத்தர் என்னவோ பேசுகிறீங்க பாஸ்டர், ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாஸ்டர், நீங்கள் பேசுறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே பாஸ்டர், நான் இப்படியே இல்லை பாஸ்டர், நீங்கள் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போவே நீங்கள் எஞ்சி போயிடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் போட்டு அனுப்பிடுறேன். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எனக்கு போராட்டமே இல்லை பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் சொல்லி நான் இப்போவே அனுப்பிடுறேன். பிரச்சனை இருக்கா இல்லையா? போராட்டம் இருக்கா இல்லையா? மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவில் போராட்டம் இருக்கா இல்லையா? ஆமேன். எப்போ இப்படி ஒத்துக்கிறோமோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நான் அழகாக வந்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா முதலாவது பாவம் எனக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்வதே, அந்த ஒரு தாழ்மைக்குள்ளே வருவதே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மனிதர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆமேன். சரி, இந்த அதிகாரத்தை முடிச்சுட்டாரு. என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அதிகாரத்தை முடிச்சிருக்கக்கூடாது. இந்த அதிகாரத்தை 8வது அதிகாரத்தோட கண்டினியூஸாக வச்சுருந்துருக்கணும். அது எனக்கு ரொம்ப தெளிவாக நான் அதை உணர்கிறேன். இந்த 8வது அதிகாரத்தை பிரிச்சிருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த 8வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆனபடியால். ஆனபடியால்னா என்ன? ஏதோ முன்னால் நடந்திருக்கு, அதனுடைய கண்டினியூஷன். அந்த கண்டினியூஷன் ஏன் தனியாக ஒரு சாப்டராக போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. போட்டிருக்கக்கூடாது. ஆனபடியால் சேர்ந்து வாசிப்போம். 8:1, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரொம்ப அழகாக சொல்லிட்டார். என்னுடைய மனதினாலே நான் நியாயப்பிரமாணத்தை சேவித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கிறபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு நான் உட்பட்டவனாக இருந்து அந்த மாம்சீக காரியங்களை நடவாமல் ஆவியின்படி நடந்தால் எனக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. நியாய தீர்ப்பு உண்டா இல்லையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு அவன் நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நல்ல வார்த்தை. ஏன்னா நியாய தீர்ப்பில் நம்ம 51 தாண்டிட்டோன்னா நம்ம மேலே போயிடுவோம். ஆவி ஜெயிச்சுன்னா மேலே போயிடுவோம். அது நியாய தீர்ப்புன்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு என்ற வார்த்தை தான் டேஞ்சரஸ் வார்த்தை. அப்போ அதை தெளிவாக சொல்கிறாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க முடியும் என்பதை அவர் சொல்கிறார். இது ஏதோ ஒரு கற்பனை கிடையாது, முடியும். மாம்சத்தை ஜெயித்து ஆவியின்படி நடக்க முடியும் எப்படின்றதையும் அவர் கற்றுக் கொடுக்குறார். சரி, இப்படி நம்ம வந்துட்டோங்களா? அப்படியே வரும்போது 4வது வசனத்துக்கு வந்துடுங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அவர் என்ன பண்ணாரா? அவருடைய திருக்குமாரனை அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள் தீர்த்தார். இந்த ஆக்கினை தீர்ப்பு எதுக்கு போயிடுச்சுன்னா, அந்த மாம்சீகத்துக்குள்ளே போயிடுச்சு. அந்த மாம்சம் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக, அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ரைட். இப்போ அந்த முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு திரும்பி வரேன். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? ஆவிக்குரியவர்களாக இருந்தால் என்ன செய்வார்களா? 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இதை வச்சு நீங்கள் யாருன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. நான் யாருன்றதை நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன்.
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்தித்து கொண்டிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, எப்போ பார்த்தாலும் அந்த சினிமா, இந்த சீரியலு, அந்த கதை, இந்த கதை, ஒரு கதை, உலக கதை, நாட்டு கதை, நகர கதை, அவன் கதை, இவன் கதை, எப்போ பார்த்தாலும் மாம்சீக காரியங்களே யோசிக்கிறது, பேசுகிறது. 24 மணி நேரத்தில் எவ்வளோ தூங்குகிற நேரம் போக மற்றது எவ்வளோ என்ன மாதிரி என்ன பேசுகிறோம் ஒருத்தரோட ஒருத்தர். நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை பேசுவோம். ஆனால் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் பேசுவோம். அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்குது, இது என்ன நடக்குது, அண்ணன் என்ன நடக்குது, எப்படி யார் இருக்கா, என்ன நடக்கா, ஆவிக்குரிய பேச்சே கிடையாது சுத்தமாக. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா. என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறோம் இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுங்களா? யாரை பார்த்தாலும் புதுசாக ஒருத்தரை பார்த்தா கூட சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன அவன் பெருசாக சாப்பிட்ற முடியும்? அந்த இட்லியை விட்டா தோசை, அந்த தோசையை விட்டா பூரி, அந்த பூரியை விட்டா கிச்சடி, அந்த கிச்சடியை விட்டா உப்புமா, இதை தவிர வேற என்ன பெருசாக அவன் சாப்பிட்ற முடியும்? அவன்கிட்ட ஒரு கேள்வி வேறு, என்ன சாப்பிட்ட? என்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்தரை பார்த்து காலையில் பைபிள் வாசித்தீங்களா, என்ன வாசித்தீங்க அப்படி கேட்டிருக்கோமா? நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கணும். என்ன கேள்வி என்கிட்ட கேட்டுச்சு தெரியுமா, வந்த உடனே பெரிய பரிசுத்தவாட்டி என்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கடமை இருக்குது. எங்க நீங்கள் என்ன சமீபத்தில் என்ன வாசித்தீங்க, என்ன? ஒரு பாஸ்டர் எப்போவுமே என்கிட்ட கேட்பார், என்ன பார்த்தா கேட்பார், பாஸ்டர் போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் என்ன பார்த்து கேட்குறாரு, என்ன பிரசங்கம் பண்ணீங்க சொல்லுங்கள். அப்போ நான் எனக்கு என்ன பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லுவேன். அவ்வளோ பாயிண்ட்டும் எடுத்துப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே பாஸ்டர் என்ன ஆவிக்குரிய மனுஷன் பாருங்கள் எப்படி கேட்டார், இப்படி இருக்கணுங்க. பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அட பாவி, இதுக்காக கேட்ட என்கிட்ட. அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். என்னைக்காவது ஒரு நாள் யாரையாவது பார்த்து நீங்கள் கடைசியாக என்னங்க வாசித்தீங்க, கர்த்தர் உங்களோட என்ன பேசினார்னு கேட்டிருக்கோமா? நம்ம ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தால் அதையும் நாம் கேட்க வேண்டும். நீ என்ன சாப்பிட்ட அப்படின்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, கேளுங்க பரவாயில்ல, ஒரு ஒரு கரிசனையாக கேட்குறோம். ஆனால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஏன் கேட்க மாட்டோம்? கொஞ்சம் ஓப்பனாக கேட்குறேன், ஏன் நம்ம கேட்க மாட்டோம்? எதனால? நாளைக்கு அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டார், உங்கள் டைமை நீங்கள் எப்படிங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அவர் உடனே எடுத்தோடனே, நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிப்பேன். கடைசியாக என்ன புக் வாசித்தீங்க அப்படின்னா, அது வந்து அது 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 வீட்டில் இருக்குது வாசித்தேன் அப்படின்றார். ஒரு சிலருக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. கடைசியாக நீங்கள் என்ன வாசித்தீங்க, என்ன படிச்சிங்க, கர்த்தர் என்ன பேசினார் உங்ககிட்ட, என்ன 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 பாட்டு நீங்கள் கடைசியாக பாடினீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் தான் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கும். இதுதான் சபை, இதற்காக தான் சபை. இதுக்கு தான் நம்ம கேர் பண்ணணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் கேர் பண்ணணும். கேர் பண்ணுறது அது. இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து இன்றைக்கி நீங்கள் என்ன வாசித்தீங்க பைபிள்லன்னு கேட்டாங்கன்னு வைங்க, அடுத்த நாள் காலையில் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நமக்கு தோணும். சபையிலேருந்து ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கோம், அழகாக வீட்டில் மாட்டி போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிக்கிறீர்கள்? அருணா சிஸ்டர் வாசிக்கிறாங்க. ஆனால் என்ன வசனம் இன்னைக்குன்னு கேட்டால் நான் கேட்க மாட்டேன். படிக்கல. நான் ஒன்றுமே சொல்லலையே, கேட்கவும் இல்லையா, நீங்கள் ஏன் வாயத்திறந்த அப்படி சொல்கிறீங்க? புரியுதுங்களா? டெய்லி வாசிப்பீங்களா? வாசிப்பேன். இன்றைக்கி என்ன வாசிங்க? இன்றைக்கி வாசிக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நம்மளை மேலே கொண்டு போகும். இதெல்லாம் கொண்டு போகும். ஒரு சிலர் கிளி ஜோசியம் மாதிரி அதை மட்டும் வாசித்து விட்ருவாங்க. இன்றைக்கி பைபிள் வாசிக்கலாம், வாசித்தேன். என்ன ஃபஸ்ட்டு வாசிங்க? ஒரு வருஷம் எங்கே கேலண்டரில் வாசித்தேன். அது என்ன வசனம் அதாங்க தெரியல. நல்லா இருந்துச்சு ஆனால் தெரியல.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு செழிப்பு. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். சரி, அப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வருவோம். வா, 7வது வசனம் 6வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை ஜீவன், ஏன்னா நித்திய ஜீவன். ஓகே. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா புரியுங்க. சாப்பிட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை, சமைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எண்ணெய் முழுசும் அதுலேயே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதை தான் சொல்ல வர்றார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எப்போ பார்த்தாலும் அது அந்த எண்ணம், இந்த எண்ணம், அது எண்ணம், இது மாம்சீக சிந்தைகளே, எண்ணங்களே உள்ளே வந்துட்டு இருக்கும். திரும்ப திரும்ப ஆக்கிரமித்து கொள்ளும், அது மனசை ஆக்கிரமித்து கொள்ளும். ஏன்னா சில மாம்ச இச்சைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது தீனி போட முடியாது. அதுக்கு தீனி எவ்வளோ நீங்கள் போட்டாலும் அது திருப்தி ஆகாது. அது திரும்ப 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 மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மை துன்பப்படுத்தி கொண்டே தான் இருக்கும், நம்மளை கீழே எடுத்து போட்டுக்கொண்டே தான் இருக்கும், மனசில் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே தான் இருக்கும். அந்த பாவத்தை செய்து நம்ம செய்ய முடிக்கிற வரைக்கும் அது ஓடாது. அப்போ அது தேவனுக்கு விரோதமான பகை என்பது சொல்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ எப்படி ஜெயிக்கலாம்? 8வது வசனம் சொல்கிறாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னா எப்படி தான் ஜெயிக்கிறதுங்க? எப்படி தான் இதை மேலே வர்றது? எப்படி தான் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிறது? 2 வசனத்தில் அந்த ரகசியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்தவனே இல்லைன்ட்டார். நீ என்ன தான் கிறிஸ்து பேர் வச்சாலும், நீ கோயிலுக்கு போனாலும், காணிக்கை கொடுத்தாலும் நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா தேவனுடைய ஆவி உனக்குள்ள இல்லை. தேவனுடைய ஆவி இருந்தால் நீ மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இருக்க மாட்ட. மாம்சீக காரியங்களை முதன்மைப்படுத்தி செய்து கொண்டிருக்க மாட்ட. நீ செய்து கொண்டிருக்கிற திரும்ப திரும்ப செய்து விழுகிற பாவத்தில் நீ விழுந்து கொண்டிருக்க மாட்ட. ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் உன்னை கட்டுப்படுத்தி அந்த மாம்சீகத்தை விட்டு உன்னை வெளியில் எடுத்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு வல்லமை கொடுப்பார். ஆமென். அதுதான் ரகசியம். தேவனுடைய ஆவி உள்ளே இருந்தால் பாவத்தை ஜெயிப்போம், மாம்சத்தை ஜெயிப்போம், இந்த உடம்பு ஜெயிப்போம். இந்த உடம்பு கேட்குறத கொடுக்க மாட்டோம். இந்த உடம்பு நிறையா கேட்குது. இந்த உடம்பு நிறைய கேட்குது. எப்படி பசி எடுத்து சாப்பாடு கேட்குதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குது. ஆனால் அதை கொடுக்க மாட்டோம். அதுக்கு பட்டினி போடுவோம். அதான் உபவாசம். உபவாசம் என்ன? அதுதான் உபவாசம். உண்மையான உபவாசம் என்ன? மாம்சத்தை பட்டினி போடுறது தான் உண்மையான உபவாசம். வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிடாம வர்றது கிடையாது. மாம்சத்தை பட்டினி போட்டு சாவடிக்கணும். அந்த மாம்சீக ஆசையை பட்டினி போட்டு சாவடிக்கணும். அந்த மாம்சீக இச்சை கேட்கறத கொடுக்கக்கூடாது. அதை தான் அவர் சொல்றார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும். பாவத்துக்கு அது செத்து இருக்குன்றாரு. செத்தது தலை தூக்காதுங்கிறார். செத்தது தலை தூக்காது, அதை செய்ய முடியாது. அது நீங்கள் செய்ய தூண்டினாலும் அது செய்யாது. ஏன்னா செத்ததாக இருக்கிறது. எப்போ அது நடக்குது? கிறிஸ்து உங்களில் இருந்தால். ஆனால் ஆவி எப்படி இருக்கான்? நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் வாழ்க்கையில் நல்லா மேலோங்கி நிற்கிது. ஆவிக்குரிய காரியங்கள் மேலோங்கி நின்றாலே நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? மாம்சம் செத்து போச்சு. மாம்சம் செத்து போச்சு. மாம்சம் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அடுத்த ரகசியம். ஒரு 9வது வருஷத்தில் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 11வது வருஷத்தில் அந்த ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம்ம மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஓகே, சரி. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் ஆவி உயிரோடு இருக்குங்க. ஆவி ஜெயிக்கும்.
மாம்சம் செத்ததாக இருக்கும். ஏனென்றால் அந்த செத்த மாம்சத்தையும் உயிரோடு எழுப்புறது தான் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் ஆவி. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம மாம்சத்தை ஜெயிக்கிறோம். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன், சரிங்களா? அப்போ பாவத்தை ஜெயிக்கிறது எப்படி பாவத்தை ஜெயிக்கிறது, பாவத்தை அடித்து கீழே தள்ளுறது எப்படி, அதையும் கற்றுக் கொடுக்குறார். வாசிங்க அந்த 8வது அதிகாரத்தில் அடுத்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா! என்ன அழகாக கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைச்சா சாவீங்க. அந்த 50க்கு கீழே மார்க்கு அவுட்டுன்னு அர்த்தம், மேலே போக முடியாது. ரகசிய வருகையில் பாடி எழும்பாது, ஏன்னா பாவத்தில் அது ஃபெயில் ஆகி கிடக்குது. ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அந்த அழித்தால்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணு. அழித்தால் அப்படின்னா என்னன்னா, அந்த இச்சை கேட்குற காரியங்களை நம்ம கொடுக்கவே கூடாது. அந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த சரீரத்தின் இச்சைக்குரிய அந்த காரியங்கள் அது கேட்கும் பாருங்க, கேட்கும்போது உனக்கு கிடையாதுன்னு சொல்லணும், வைராக்கியமாய் சொல்லணும். உனக்கு கிடையாது, அதை அடித்து கீழே தள்ளணும், ஒன்றுமில்லாமல் செய்யணும். இனிமே நீ என்கிட்ட வராத, இனிமே இதை என்கிட்ட கேட்காத, இனிமே என்னை தூண்டாத. அந்த சரீரத்தின் செய்கையை சாகடிக்கணும்னு சொல்கிறார் அவர். சரீரத்தின் செய்கையை சாகடிக்கணும். அதுக்கு நீங்களும் நானும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அது எப்படி முடியும்னா, நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது, சிலுவை நாதரின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இராணுவ வீரர் மனைவி, ஒரு குழந்தை. இராணுவ வீரர் பார்டரில் இருக்காருங்க, மனைவி ஊரில் இருக்காங்க, குழந்தை ஊரில் இருக்காங்க. ஏதோ ஒரு அயல் தேசத்திலிருந்து வந்த தீவிரவாதிகள் சுட்டதுனால அவர் அடிபட்டு கை கால் வராமல் போய்டுறார். அவர் பிளேனில் கொண்டாந்து வீட்டில் இறக்குறாங்க, கை கால் வரல, அவ்வளோதான். பேச முடியும், பார்க்க முடியும், சாப்பிட முடியும், அப்படியே கிடக்கிறார். வேறு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. மனைவி, இளம் மனைவி, சின்ன குழந்தை. இந்த நிலைமையை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட அவங்களுடைய சொந்தக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வயசு சின்ன வயசு, கை குழந்தை இருக்குது, இப்படி ஒன்றும் இனி செய்ய முடியாத ஒரு கணவரோட, கை கால் விளங்காத ஒரு கணவரோட நீ எவ்வளோ நாள் இப்படி வாழ முடியும்? உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அவர் இப்படி தான் கிடப்பார், யாரோ ஒருத்தர் பார்க்கணும், வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். நீ கல்யாணம் பண்ணி நீ வாழ, நீ இளமையாக இருக்க, உன் வாழ்க்கை வீணாக போக வேண்டாம், உன் இளமை வீணாக போக வேண்டாம். இப்போது அந்த அம்மா உட்காந்து யோசித்தாங்கன்னா அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. என் வாழ்க்கையும் ஏன் வீணாக போகணும், இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், இப்படி படுத்து கிடக்கிற அப்பா வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது ஒருவேளை என்னுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் நல்லது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நான் அதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது தெரியுங்களா? கை கால் விளங்காமல் படுத்துருக்காரு பார்த்தீங்களா, அவரை நான் திருமணம் பண்ணும்போது அவர் மேலே அன்பு வைத்து தான் நான் திருமணம் செய்தேன். அந்த அன்பு வைத்து நான் திருமணம் செய்ததுனால அவரை இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். அவர் கை கால் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் நேசிக்கிறேன். அந்த அன்புக்காக நான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வேறு எதையும் அனுபவிக்காமலே நான் செத்து விடுவேன். அவரை நான் பார்த்துப்பேன், நல்லா பார்த்துட்டு அவர் கூட இருந்து நான் செத்துருவேன். அந்த அன்புக்காக நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும் தான்? எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னுடைய இடத்தை எடுத்து அடி வாங்கி, கீறல் வாங்கி, கையில் ஆணிகள், ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டு கொடூரமான நான் செத்துருக்க வேண்டிய சாவை செத்தார் இல்லையா? ஏன், எதுக்காக? என் மேலே வச்ச அன்பினால. அந்த அன்பின் நிமித்தம் நான் என் வாழ்க்கையில் பாவம் செய்ய மாட்டேன்.
சரீரத்தின் செயல்களை நான் அழிப்பேன். அந்த அன்பை காட்டி அந்த அன்பை பேசியே நான் அதை முடியாதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி அந்த சகோதரி சொன்னாங்களோ, அவர் மேலே நான் அனுபவிச்சிட்டேங்க, அந்த அன்பு இன்றைக்கும் எனக்கு இருக்குது, இனிமேலும் இருக்கும், நான் தப்பு செய்ய மாட்டேன், இன்னொரு காரியத்தை செய்ய மாட்டேன். அந்த அன்பை நாம் முதன்மைப்படுத்தி பாவத்துக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்தின் செயல்களை அழிக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தினா வேற எந்த பாவத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். பரிசுத்தமாக வாழ முடியும், நேர்மையாய் வாழ முடியும், தலையின் மிருந்து வாழ முடியும், உண்மையாய் வாழ முடியும். சோதனையில் ஜெயிச்சிருவோம் ஈஸியாக. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் சோதனையை டேக்கிள் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு எனக்கு முக்கியம். அவருடைய இருதயத்தை நான் பிரியப்படுத்தணும். பாவம் செஞ்சு தலை குனிஞ்சு அவருக்கு முன்னாலே எவ்வளோ நாள் தான் நின்றுட்டே இருக்கிறது? திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு நான் தலை குனிஞ்சு நின்று கடைசியில் பூமிக்குள்ளே தான் போகணும், பாதாளத்துக்கு தான் இறங்கணும். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை முதன்மைப்படுத்தி அதை கனப்படுத்தி நான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்பேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் என்ன சொல்கிறான்? நீ சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு, ஒன்றும் நடக்காது, நீ சாக மாட்டேங்கிறான். ஏவாள் எதிர்த்து நின்றுக்கணும். ஏவாள் என்ன பண்ணா? பறித்து சாப்பிட்டா. இன்றைக்கும் நம்மளை அப்படி தான் பண்ணுறான். அவன் கொண்டு போய் கையை காலை வச்சு நம்மளை கொண்டு போய் பாவம் செய்ய வைக்கிறது இல்லை, ஓதுறான், அவ்வளோதான். இது நல்லாயிருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க, மனசு நல்லா இருக்கும், பண்ணுன்றான், நம்ம பண்ணிடுறோம். சிலுவையின் அன்பை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த சிலுவையின் அன்புக்காக நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சரீரத்தை சாவடிச்சா, அது உபவாசம் போட்டிங்கன்னா பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்ளுகளாக நாம் வாழ முடியும். அதுதான் அந்த ரகசியம். அதற்கு யார் நமக்கு உதவி செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இதோட நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். என்ன அழகான ஒரு வசனம் தெரியுமா? இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வாசித்தீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் அதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னு தெரியல. எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 12:4 வாசிப்போமா? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன அழகா சொல்றார் பாருங்க. பாவத்துக்கு எதிராக, பாவ சோதனைக்கு எதிராக, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடணுமா? அந்த போராட்டத்தில் இன்னும் நீங்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ரத்தமே சிந்தினாலும் பரவாயில்லைங்க, நான் பாவம் செய்ய மாட்டேங்க, என்னை அடித்து கொன்னாலும் சரி, இந்த பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். யோசேப்பை போல உதறிட்டு ஓடுவேன். எதனால? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், சிலுவையின் அன்பின் நிமித்தம், இயேசுவின் அன்பின் நிமித்தம். அல்லேலூயா, ஆமென். அதான் சொல்கிறாரு 3வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் தொடரப்பட்ட செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய பாடுகளை நினைத்து கொள்ளுங்கள். அவர் ரத்த சிந்துதலை நினைத்து கொள்ளுங்கள். தகுதி இல்லாத நம்மீது பாராட்டின அன்பை, தயவை, கிருபையை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அப்போ என்னுடைய சரீரத்தை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கீழடக்குவேன். என் சரீரத்தை நான் கீழடக்குவேன், அடக்கி கொண்டு வருவேன். என்னால் முடியும். எந்த பாவத்துக்கு நான் அடிக்கடி விழுகிறேனோ, எந்த பாவத்தில் கேவலப்பட்டு கொண்டே இருக்கிறேனோ, எந்த பாவத்தில் என்னை நினைச்சாலே எனக்கு கேவலமாக இருக்கோ, அந்த பாவத்துக்கு நான் எதிர்த்து நிற்க முடியும், ஜெயிக்க முடியும். அந்த மாம்சீக இச்சையை நான் ஜெயிக்க முடியும். நான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். எப்போ? அவரையே நான் நினைத்து கொண்டிருக்கும்போது. அவரையே நினைத்து கொண்டிருக்கும்போது. அந்த சோதனைக்கும் போது ஏசப்பா முன்னால் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு, நீங்கள் நினச்சிங்கன்னா செய்வோமா?
குடிக்கணும்னு தோணுதுங்க, பாட்டில் எடுத்துட்டோம் கையில், இப்போ ஊற்ற போகிறோம், அடுத்தது குடிக்க போகிறோம். அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சா செய்வோமா? அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவன் என்ன பேசினார் உங்களோட? ஏதாவது புதிய காரியத்தை கற்றுக்கொண்டோமா? வெற்றி வாழ்க்கைக்கான எதையாவது ஆலோசனைகளை கற்றுக்கொண்டோமா? பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டோமா? பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எதையாவது கற்றுக்கொண்டோமா? சாத்தான் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியும், என்னுடைய தூண்டுதலுக்கெல்லாம் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்து போன அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன நம்ம சொல்கிறாரு? மகனே, நீ எவ்வளோ போராடுறன்னு தெரியும், மகளே நீ எவ்வளோ போராடுறன்னு தெரியும், எவ்வளோ ஜெயிக்கணும் நீ பிரயாசப்படுறன்னு தெரியும், நீ பாவத்துக்கு எவ்வளோ எதிர்த்து நிற்கிறன்றது தெரியும், சோதனைக்கு நீ எவ்வளோ விலகி வாழணும்னு நீ பிரயாசப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆவியா மாம்சமா? நான் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா? நான் கிறிஸ்துவுக்கு உடையவனா கிறிஸ்து இல்லாதவனா? இந்த நாளில் இன்னும் அதிகமாக இதை குறித்து யோசிப்போம். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட சில காரியங்களை பேசுவாராக. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்கிறேன். நம்மை முற்றிலுமாய் மறுபடியுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே நாம் கேட்ட செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக மாம்சம் மேலோங்க செய்கிற காரியங்கள், அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாய் மாம்சம் வெற்றி பெறும். அந்த மாம்சத்தை நாம் தோற்கடிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஒருவேளை உணவு கட்டுப்பாடு கூட அதற்கு இருக்கலாம். உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கும் பொழுது அந்த மாம்சத்தின் ஆசைகள், இச்சைகள் நிறைவேறாமல் அது தடை செய்கிறது. வேத வசனம் அதிகரிக்கும் பொழுது மாம்ச காரியங்கள் மேலாங்காத படிக்க தடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்தி நாம் இடமளித்து நாம் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலோங்கி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே ஆளுகை செய்வதற்கு அது மிக உதவியாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், ரகசிய பாவங்கள், துணிகரமான பாவங்கள், இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து அவரால் விடுதலை கொடுக்க முடியும். அப்படியே நாம் இருக்க முடியாது. அவரிடத்திலே வந்த யாரும் மறுபடியுமாக அந்த பாவம் செய்யவில்லை. அவள் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீனிடத்திலே கூட பார்த்து, நீ போ, சமாதானத்துடன் போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அவர் தொட்ட மாத்திரத்திலே நாம் மறுபடியுமாய் நாம் பாவங்களை செய்ய முடியாது. மாம்சத்திலே இருப்பதினாலே சில காரியங்கள் நாம் செய்ய நேரிட்டாலும் அவைகளை முறியடிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்காகவும் அந்த உபவாசத்தோடு கூட நாம் வாழத்தக்கதான கிருபையை தேவன் தாமே நமக்கு கொடுப்பாராக. ஆகவே இந்த நேரத்திலே நம்மை தாழ்த்தி முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்தவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதிலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று நான் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு இரத்தமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட இதிலே பங்கு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் மீது நிறைவாய் காணப்படட்டும். சகோதரர்கள் முன்பாக முதலாவது வரும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அதை தொடர்ந்து சகோதரிகள் வாருங்கள், இந்த பக்கத்துல இருந்து வாருங்கள், இப்படி சுற்றி அப்படி உங்களை சீட்டுக்கு நீங்க போகலாம். சகோதரர்கள் முன்பாக வரும்படி கேட்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினே, அதில் என்னை நான் துளைத்தே, என்னையே மறந்து போனே, உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கிறேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். கிருபையின் நதியில் நான் மூழ்கிறேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகனா உன் கண்ணின் மணிதானே. அப்பா நான் கண்ணின் மணிதானே. அப்பா கண்ணின் மணிதானே. அப்பா கண்ணின் மணிதானே. அப்பா தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர். அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். உன் கண்ணின் மணிதானே. அப்பா நான் கண்ணின் மணிதானே. அப்பா உன் கண்ணின் மணிதானே. அப்பா உன் கண்ணின் மணிதானே. அப்பா முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நாளின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேடி வந்த உம்முடைய மக்களுடைய இதயத்தை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் வாஞ்சையினாலும் நிரப்புங்க.
இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாங்க. நியாயமான காரணங்களால் தடைப்பட்டவர்கள் உண்டு, அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுடைய கிருபையை வெளிப்படுத்த பரமத்தாப்பனுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், நம்முடைய பிள்ளைகளுடைய பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.